விஜயும் காவேரியும் பேசிட்டு இருக்கும்போது காவேரிக்கு வந்து அடிக்கடி வாந்தி வந்துட்டே ஒமட்டிட்டே இருக்கிறதுனால விஜய் வந்துட்டு என்ன காவேரி ஆச்சு இப்படி வாந்தி எடுத்துட்டே இருக்கிற அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு ஒன்னும் இல்லைங்க எனக்கு சாப்பிட்டது வந்து சேரல சரி வா காவேரி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் நீ இப்படியே வாந்தி எடுத்துட்டு இருந்தனா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகிறது அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன் இப்ப எதுக்காக என்னை வந்து இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு பேசணும்னு வேற கூப்பிட்டு இருக்கிறீங்க நானும் வேற வந்துட்டேன் இப்ப என்ன பண்றதுனே தெரியல எங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் என்கிட்ட நீங்க எப்பயும் போல அந்த வெனிலா விஷயம் பத்தி தான் பேச போறீங்க அதான் நானே போன்ல கேட்டனே அப்புறம் திருப்பி திருப்பி என்னை எதுக்கு கூப்பிட்டு இன்னும் டென்ஷன் வேற அதிகப்படுத்துறதுக்காக என்னை கூப்பிட்டீங்களா விஜய் இருந்துகிட்டு காவேரி ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இரு இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற அந்த டைம்ல காவேரி வந்து மயக்கமாயி கீழே விழுவுறாங்க விஜய் புடிச்சிட்டு காவேரி எழுந்திரி காவேரி என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தட்டி எழுப்பிடுறாங்க ஆனா காவேரி எழுந்திரிக்காததுனால விஜய் வந்து காவேரி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் டாக்டர் என்னோட காவேரிக்கு ஏதோ ஆயிடுச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க டாக்டர் வந்துட்டு விஜய் கிட்ட கொஞ்ச நேரம் வெளியே நில்லுங்க நாங்க பேஷண்ட்க்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் விஜய் வந்து அழுதுகிட்டே போயிட்டு டாக்டர் என்னாச்சுங்க டாக்டர் ப்ளீஸ் தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் வந்துட்டு எல்லாமே குட் நியூஸ் தான் உங்க ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் விஜய்க்கு வந்து சந்தோஷம் தாங்கல சார் நான் இப்போ உடனே என்னோட ஒய்ஃப் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தாராளமா போயிட்டு உள்ள போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் உள்ள போறாங்க விஜய் உள்ள போனதும் காவேரியை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க நான் அப்பாக போறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரி பிரெக்னண்டா இருக்கிறது விஜய்க்கு கூடிய சீக்கிரத்துல தெரிய வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ